ஆளுங்கட்சியாக இருந்தால் அண்டி பிழைப்பது, ஆதாயம் அடைவது, அடைக்கலம் தேடுவது. இந்த ஏரியாவில் இந்த கட்சிக்கு நான் தான் முகம் அப்படின்னு சொல்கிறது. அதுவே ஆளுங்கட்சி இல்லைன்னா தன்னை ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பது போல் நம்ம கட்சியை எட்டி உதைச்சிட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க மாற்று கட்சிக்கு ஓடுவது, அங்கே போய் மீண்டும் அடி வருடம் பணியை ஆரம்பிப்பது. இந்த பழப்புக்கு உங்களுக்கு வெக்கமானம் இல்லை? உங்களுக்கு 4 முழம் கயிறு கூட கிடைக்கலையா? எந்த கட்சியாக இருந்தாலும் ஏற்ற இறக்கம் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், உயர்வு தாழ்வு இருக்கும், கட்சிக்கு சோதனை காலம் இருக்கும். அந்த சோதனைகளை எல்லாத்தையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு சாதனைகளாக மாற்ற வேண்டும். எல்லை பகுதியிலே இருக்கக்கூடிய இராணுவ வீரன் எதிரி நாட்டு படையுடன் போரிட்டு வெற்றி பெறுவான், அல்லது எதிரி படையுடன் வெற்றிக்காக போராடி அந்த இடத்திலே மடிவான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தன் உயிரே போனாலும் எதிரி படையிடம் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்க மாட்டான். ஆனால் இந்த கட்சியிலிருந்து ஆதாயம் அடைந்த ஈன பிறவிகள் கட்சிக்கு ஒரு சோதனை என்றவுடன் அதை எதிர்க்க தெம்பின்றி, துணிவின்றி, திராணியின்றி மாற்று கட்சிக்கு ஓட்டம் பிடித்து தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும், தான் சம்பாதித்த சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மண்டியிட்டு கிடக்கிறீர்களே. உங்களுக்கு வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா? நீங்கள்லாம் மனித பிறவிகள் தானா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் இந்த கழகம் அழிந்து போய்விடும் என்றார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பின்னால் இந்த கழகம் அழிந்து போய்விடும் என்றார்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் நமது கட்சிக்கு எதிராக எதிரிகளால் போடப்பட்ட பொய் வழக்குகளை எல்லாம் உடைத்தெறிந்து, துரோகிகளால் நம் கழகத்துக்கு எதிராக பின்னப்பட்ட சதி வலைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் நல்லாட்சியை கொடுத்து எதிர்க்கட்சியாக 5 ஆண்டு காலம் நெருப்பாற்றிலே நீந்தி நமது கட்சியையும் நமது சின்னத்தையும் மீட்டெடுத்து நமது கழகம் காத்த மாவீரராய் எடப்பாடியார் திகழ்ந்தார்னு நம்ம கட்சியில இருக்கக்கூடிய கொள்கைவாதிகளுக்கு தெரியும். ஆனால் உங்களை போன்று கொள்ளையடிப்பதுதான் முக்கியம் என்று கருதும் ஓடுகாலிகளுக்கும், பச்சோந்திகளுக்கும், சந்தர்ப்பவாதிகளுக்கும், ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கும் அரசியல் வியாபாரிகளுக்கும் கொள்கை என்றால் என்னவென்று தெரியுமா? எப்பேற்பட்ட சோதனைகள் வந்த போதெல்லாம் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்து தமிழகத்தில் மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கியது அதிமுக. இந்த சந்தர்ப்பவாதிகளும் ஓடுகாலிகளும் பச்சோந்திகளும் ஓடுவதால் நமது கட்சிக்கு சிறிதும் பின்னடைவு கிடையாது. நம் இயக்கத்தை தூக்கி நிறுத்தும் கோடான கோடி தொண்டர்கள் இருக்கும் வரை நாம் இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் பலத்தோடு, இன்னும் வேகமாக நம் கட்சிக்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் முறியடித்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சாதனை படைப்போம் என்பது உறுதி, உறுதி, உறுதி.